ஹாய் கைஸ், இந்த வீடியோல எவல்யூஷன் ஆஃப் அ ட்ரீ மேங்காவோட 47வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 46 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீன் ஸ்டார்ட் ஆகுது ஆஸ்திரேலியால. அங்க கிங்ஜவ், நைண்டல் ஃபாக்ஸ் அப்புறம் பாண்டா இவங்க 3 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இவங்க இப்பதான் ஆஸ்திரேலியாக்குள்ள ஒரு போர்ட்டல் மூலியமா வந்திருக்காங்க. அந்த போர்ட்டலை ஜியூ தான் ஓபன் பண்ணா, ஏன்னா அவனோட ஆர்மிய ஆஸ்திரேலியாக்கு கொண்டு வரணும். ஆனா இவங்க 3 பேரும் அதனால ஹாப்பியா இல்ல. இவங்க அவங்களோட மாஸ்டரை பார்த்துதான் சந்தோஷமா இருந்தாங்க. அவர் வானத்தையே ஜெயிச்சுட்டு ஆஸ்திரேலியாவுக்குள்ள வந்துட்டு இருக்கார். தன்னோட ஜெயண்ட் பிரமாண்டமான ரூட்ஸ வானத்துல இருந்து கீழே இறக்கிக்கிட்டு. ஜியூவோட பெரிய பாடி இப்ப ஆஸ்திரேலியால தெரிய ஆரம்பிச்சது. அது ஒரு காட் மாதிரியே இருந்தது. அவனோட ரூட்ஸ் ஆஸ்திரேலியாக்குள்ள வந்ததும் சில பீஸ்ட்ஸ ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சது. இந்த பீஸ்ட்ஸ் சிலது ஆஸ்திரேலியத் கூட சண்டை போட்டு அவனை தோற்கடிச்சது. ஆனா இப்ப காயம்பட்டு மயங்கி விழுந்துட்டாங்க. அதனால அவங்கள ஹீல் பண்றதுக்கு ஜியூ அவங்கள மிஸ்டி மவுண்டனுக்கு கூட்டிட்டு போறான். அப்புறம் அவன் தன்னோட இன்வேஷனை தொடர ஆரம்பிக்கிறான். சீன் ஹுவாஷியா கிங்டமுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்க ஒரே டென்ஷன் தான். அடையப்பா, மிஸ்டி மவுண்டன்ல இருந்து டிமோனிக் ட்ரீ காணாம போயிடுச்சா? என்ன காணாம போயிடுச்சா? எப்படி திடீர்னு காணாம போச்சு? மிஸ்டி மவுண்டன் போன குரூப் சொல்றபடி மிஸ்டி மவுண்டன் ஃபுல்லா சைலண்ட் ஆகிடுச்சு. மிஸ்டி மவுண்டன்ல ஒரு பெரிய ஏரியா காணாம போயிடுச்சு போல. ஹுவாஷியா கிங்டம்ல டென்ஷன் நடக்கும்போது ஃப்ரீடம் ஃபெடரேஷன்லயும் ஒரே அப்போரம் தான். ரிப்போர்ட்ஸ் படி திடீர்னு ஆஸ்திரேலியால நிறைய பவர்ஃபுல் ஃபீஸ்ட்ஸ் வந்துட்டாங்க. அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க, ஏன்னா அவங்களோட எனர்ஜிய நம்ம சேட்டலைட் டிடெக்ட் பண்ணுது. இப்படி ஏஜென்ட்ஸ் ஃப்ரீடம் ஃபெடரேஷனோட ஹெட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அவரும் குழம்பி போனார். ஏன் கன்ஃபியூஸ் ஆக மாட்டார்? நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவருக்கு திடீர்னு வர ஆரம்பிச்சது. எந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட், எது ஃபேக்ட்னு கண்டுபிடிக்க அவருக்கு டைம் இல்ல. மரண பயம் எல்லார்கிட்டையும் இருந்தது. ஹெட் யோசிக்க ஆரம்பிச்சார். டார்க்னஸ் தான் தன்னோட புதிய ஆர்மிய ஆஸ்திரேலியாவுக்கு வரவழைச்சிருக்கு. அவங்களோட பிரசன்ஸ் தான் சேட்டலைட்ல டிடெக்ட் ஆகுதுன்னு. ஆனா அப்போ ஹுவாஷியா கிங்டம்ல இருந்து அவருக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதனால அவரோட எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆக ஆரம்பிச்சது. நியூஸ்ல இருந்தது என்னன்னா, டிமோனிக் ட்ரீ இப்போ மிஸ்டி மவுண்டன்ல இருந்து காணாம போயிடுச்சு. டிமோனிக் ட்ரீ மட்டும் இல்ல, அதோட முழு ஃபோர்ஸும் அங்கிருந்து காணாம போயிடுச்சு. அது வேற எங்கேயோ லொகேட் ஆயிடுச்சு போல இருந்தது. இப்போ ஃப்ரீடம் ஃபெடரேஷனோட ஹெட் எல்லா கொடிசையும் இணைக்க ஆரம்பிச்சார். ஆனா எல்லாமே புரிஞ்சு, எல்லாமே தெரிஞ்சு ஃப்ரீடம் ஃபெடரேஷனோட ஹெட்டுக்கு தலை ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் அவரோட மைண்ட்ல இன்னும் நிறைய டவுட்ஸ் எழ ஆரம்பிச்சது. டிமோனிக் ட்ரீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துச்சு? டிமோனிக் ட்ரீ இன்னும் பவர்ஃபுல்லா ஆகிடுச்சா? அல்லது டிமோனிக் ட்ரீ அவங்களுக்கு ஃபியூச்சர்ல த்ரெட் ஆக போகுதா? இதையெல்லாம் யோசிச்சு ஃப்ரீடம் ஃபெடரேஷனோட ஹெட்டுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சது. ஜியூ தி டிமோனிக் ட்ரீய பார்த்து அவர் இன்னும் பயப்பட ஆரம்பிச்சார். சீன் ஆஸ்திரேலியால ஷிஃப்ட் ஆகுது. அங்க ஜியூவும் டார்க்னஸும் இப்ப நேருக்கு நேர் நிக்கிறாங்க. ஜியூவை பார்த்து ஆஸ்திரேலியால இருந்த பல பீஸ்ட்ஸோட மைண்ட்ல நிறைய டவுட்ஸ் எழ ஆரம்பிச்சது. ஜியூவோட பவர் லெவல அளக்க அவங்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. மிஸ்டி மவுண்டன்ல இருந்து இவ்வளவு தூரம் வர்றது சாதாரண காரியம் இல்ல. அதனால டிமோனிக் ட்ரீயை தோற்கடிப்பது ஒரு குழந்தை விளையாட்ட ஆக இருக்காது. சோ நீ இங்க வந்தாச்சா மியூட்டன் ட்ரீ? நம்பு இல்லையா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு டார்க்னஸ் ஜியூ கூட கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்றான். ஏன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த? அப்புறம் நீ என்ன கெட்டப்ல இருக்க? நீ ஆஸ்திரேலியால இருந்த பீஸ்ட்ஸ அப்சார்ப் பண்ணி உன்னோட பவர் லெவல இன்னும் அதிகமாக்கி இருக்க போல. நான் உன்னை கண்டிப்பா அப்ரிசியேட் பண்ணிருப்பேன். ஆனா என்ன செய்ய, என்னால உன்னை அப்ரிசியேட் பண்ண முடியல. உன்னை பார்த்தா தவளையும் சூசைட் பண்ணிக்கும். இப்படி ஜியூ டார்க்னஸ கிண்டல் பண்றான். என்னை கிண்டல் பண்ணி உனக்கு எந்த பயனும் இல்ல. நீ மிஸ்டி மவுண்டன்ல இருந்து இங்க வரமாட்டேன்னு நான் நினைச்சேன். நீ எங்கேயாவது பயந்து ஒளிஞ்சிப்பன்னு உண்மையிலேயே நினைச்சேன். ஆனா பாரு, நீ சாக இங்க வந்திருக்க அப்படின்னு டார்க்னஸ் ஜியூக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஜியூ அவனை நடுவுலேயே மறிக்கிறான். நான் எப்படி இங்க வராம இருப்பேன்? நான் உன்மேல வார் டிக்ளேர் பண்ணிருக்கேன். உன்னை முடிக்கிறது என் மிஷன். உன் மேக்கரை நிறுத்து. தைரியம் இருந்தா என் கூட 1-on-1 சண்டை போடு அப்படின்னு ஜியூ டார்க்னஸ்க்கு சேலஞ்ச் பண்றான். மற்ற எல்லா ஃபீஸ்ட்ஸையும் பாதுகாக்க முயற்சி பண்றான். ஆனா டார்க்னஸ் எங்க ஜியூவ கேட்க போறான்? அவன் எல்லோரையும் கொல்லும் வாய்ப்பைத்தான் தேடிட்டு இருந்தான். நீ என்னை சண்டை போடச் சொல்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு ஆர்டர் கொடுப்ப? இன்னைக்கு உன்னோட இந்த மிஸ்டிக் யுகம் முழுசா முடிஞ்சு போகும். இப்போ இருந்து டார்க்னஸ் தான் நடக்கும் அப்படின்னு டார்க்னஸ் தன்னோட முதல் மூவ போடுறான். தன்னோட டென்டக்கல்ஸால ஜியூவை தாக்கி ஜியூவோட பாடியை சல்லியாய் உடைக்கிறான். ஆஸ்திரேலியால இருந்த எல்லா ஃபீஸ்ட்ஸும் ஷாக் ஆகிட்டாங்க. ஒரு புதுமையான விஷயத்த அவங்க கண் முன்னாடி பார்த்தாங்க. டிமோனிக் ட்ரீயோட புகழ் உலகமெங்கும் பரவி இருக்கு. ஆஸ்திரேலிக் மாதிரி பல பீஸ்ட்ஸ் அது முடிச்சிருக்கு. அதே டிமோனிக் ட்ரீ இவ்ளோ சீக்கிரம் எப்படி சாக முடியும்? இந்த டவுட்ஸுக்கு டார்க்னஸ் பதில் சொல்றான்.
டார்க்னஸ் தன்னோட எல்லா ஃபீஸ்ட்ஸுக்கும் அது டிமோனிக் ட்ரீயோட ஒரு க்ளோன் தான், அதுக்கு டிமோனிக் ட்ரீயோட ஒரு விழுக்காடு பவர் கூட இல்லன்னு புரிய வைக்கிறான். அப்போ வானத்துல ஒரு பெரிய விரிசல் ஏற்படுது, வாய்டு மறுபடியும் திறக்க ஆரம்பிக்குது. அப்புறம் கோல்டன் எனர்ஜி எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்குது. வாய்டுக்கு அந்த பக்கம் இப்போ டிமோனிக் ட்ரீயே தன்னோட மெஜஸ்டிக் ரூபத்துல இருக்கு. அது இப்போ டார்க்னஸ் கூட நேருக்கு நேர் வரப்போகுது. சீன் மிஸ்டி மவுண்டன்ல நடக்குது. அங்க ஹுவாஷியா கிங்டம் சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க. எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிக்கிட்டே அவங்க மிஸ்டி மவுண்டன் சென்டருக்கும் வந்துட்டாங்க. மிஸ்டி மவுண்டன் சென்டர்ல இப்போ ஒரு பெரிய குழி இருந்தது. ஒரு ஜெயண்ட் எனார்மஸ் பெட். ஒரு பெரிய நகரம் அங்கிருந்து காணாம போயிடுச்சு போல இருந்தது. ஏலியன்ஸ் அப்டக்ஷன் கதைகள் உண்மையாயிடுச்சு. ஃபெடரேஷன் பிரசிடென்ட் இதையெல்லாம் லைவ்ல பாத்துட்டு இருந்தார். அவரால தன் கண்களை நம்ப முடியல. அதே போல ஃப்ரீடம் ஃபெடரேஷன் பிரசிடென்ட்டும் இந்த விஷயத்தால கவலைப்பட்டார். ஜியு இவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தா எங்கேயும் இன்ஸ்டன்ட்லியா வர முடியும்னா அவன்கிட்ட இன்னும் பவர்ஃபுல் ஸ்கில்ஸ் இருக்கும். அப்புறம் அவன் டார்க்னஸ் கூடவே சண்டை போடுறானா ஹோப் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு ஃப்ரீடம் ஃபெடரேஷன் பிரசிடென்ட் யோசனையில் ஆழ்ந்தார். ஆனா என்னவா இருந்தாலும் அவங்க டிமோனிக் ட்ரீக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். அவங்களோட ஃபோர்ஸ டிமோனிக் ட்ரீ கிட்ட கண்டிப்பா அனுப்பணும். அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா டிமோனிக் ட்ரீ தோத்தா முழு மனித இனமும் அழிஞ்சு போயிடும். முழு உலகமே அழிஞ்சு போகும். ப்ரிப்பரேஷன்ஸ் எவ்வளவு தூரம் போயிருக்கு. எல்லா டென்டல் ஃபோர்ஸையும் ரெடி பண்ணுங்க. அவங்கள ஆஸ்திரேலியாவுக்கு சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னு ஃப்ரீடம் ஃபெடரேஷன் ஹெட் ஆர்டர் கொடுக்கறார். இந்த பேட்டில்ல அவர் தன்னோட கான்ட்ரிபியூஷனை எந்த சூழ்நிலையிலும் கொடுக்க போறார். இப்ப நிறைய நேஷன்ஸ் ஆக்டிவ் ஆகிட்டாங்க. அவங்க ஜியோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆஸ்திரேலியாவை நோக்கியே போயிட்டு இருந்தாங்க. அங்க ஏகப்பட்ட ஃபோர்சஸ் அவங்களோட நெக்ஸ்ட் மிஷனுக்காக ஒன்னு சேர்றாங்க. ஒவ்வொரு பேட்டில் ஷிப்பும் நிறைய சூப்பர் ஹியூமன்ஸால நிரம்பி இருந்துச்சு. பாக்குறதுக்கு பேட்டில் ஷிப்ஸோட ஒரு பரேட் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பேட்டில் ஷிப்ல டிராகன் நைட்ஸ் அப்புறம் அவங்களோட லீடர் தி கிரேட் பாண்டா இருந்தாங்க. அவங்களையே சண்டையும் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த டாய் எவ்வளவு நேரம் எடுக்கும்? எப்போ இந்த ஆஸ்திரேலியாவுக்கு போய் சேரும்? நான் அதுவரைக்கும் இந்த டாயிலேயே உட்கார்ந்திருக்கணுமா அப்படின்னு பாண்டா கத்துக்கிட்டு இருக்க அவனோட சப்பார்டினேட்டான டிராகன் நைட் பாண்டாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். அவங்களோட ஷிப் ஆஸ்திரேலியாவை அடைய 5 நாள் ஆகும். அதுவே ரொம்ப ஃபாஸ்டான டைம் அப்படின்னு பாண்டா கிட்ட சொல்றான். என்ன 5 நாளா? 5 நாள் ரொம்ப ஸ்லோ. 5 நாள் இந்த டாய்ல உட்கார்ந்திருக்கிறத விட நான் நீந்தியே ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவேன். அங்க ஆஸ்திரேலியால அந்த டார்க் ஃபுட்பால் ரொம்ப அட்டகாசம் பண்றான்னு கேக்குறேன். அவனை நான் சீக்கிரம் மீட் பண்ணணும். அவனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும். அவனோட பேட் பிஹேவியரை சரி பண்ணணும் அப்படின்னு பாண்டா புலம்பிக்கிட்டு இருக்கான். அவன் டாக்னஸ் டார்க் ஃபுட்பால்னு சொல்றான். ஆனா அவனோட டிராகன் நைட் அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. தலைவரே, அது டார்க் ஃபுட்பால் இல்ல, அது டாக்னஸ். நிறைய பேரை கொன்னுட்டான். டாக்னஸ நீங்க ரொம்ப வீக்கா நினைக்காதீங்க அப்படின்னு டிராகன் நைட் அப்புறம் பாண்டா 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்களோட சண்டைய ஒரு டிராகன் கார்டு கேட்டுக்கிட்டு அவங்க 2 பேரோட சண்டையால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகவும் செய்றான். நேவி இப்போதைக்கு ஸ்டாண்ட் பை மோட்ல இருக்கு. நாட்டோட எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் ஒரு இடத்துல கேதர் ஆயிருக்காங்க. ஆமா, லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா வந்தப்போ நாம எல்லாம் சக்ரா கிங்டம்ல இருந்தோம். இந்த தடவை பாருங்க, நாம எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் டைமா இவ்ளோ பேரையும் இவ்ளோ ஃபோர்ஸையும் ஒரு இடத்துல பாக்குறேன். இவ்ளோ பேர் இருந்தா நாம ஒரு வாரம் டாக்னஸ் கூட ஆல்மோஸ்ட் ஈஸியா சண்டை போடலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, நீ சொல்றது சரிதான், ஆனா நம்ம எனிமி டாக்னஸ மறந்துடாதே. அவன் பல ஆஸ்திரேலியர்களுக்கு கமாண்ட் கொடுக்கறான். ஒரு வாரம் விடு, நாம அவனோட சண்டை போட்டு ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அதுவே நமக்கு பெரிய விஷயம் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். ஷட் அப், இப்படி பேசாத. அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் பரவாயில்ல. முக்கியம் என்னன்னா நாம அவனுக்கு முன்னாடி நிக்கிறோம். அப்புறம் ஒருவேளை நம்ம பிளான் சக்சஸ் ஆனா என்ன? நம்ம பிரிமிட்டிவ் அட்டாக்ல டாக்னஸ் தோத்து போகலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். நீ சொல்றது சரிதான். எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த ஃபைட்ட கண்டிப்பா ஃபைட் பண்ணுவேன். நம்ம லைஃப் போனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். அவங்களுக்கு அமைதி கிடைக்கணும். அப்புறம் இப்படிப்பட்ட டேஞ்சரஸ் பேட்டில்ஸை விட்டு அவங்க தூரமா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஃபியூச்சருக்காக நான் எது வேணாலும் செய்ய தயார் அப்படின்னு டிராகன் நைட்ஸ் அப்புறம் மத்த சூப்பர் ஹியூமன்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட ஃபெடரேஷனோட ஹெட் வர்றாரு. அவரை பார்த்ததும் எல்லாரும் அமைதியாகிடுறாங்க, நர்வஸ் ஆகவும் செய்றாங்க. அப்புறம் பாண்டாவோட டிராகன் நைட்டு பாண்டாவை பயமுறுத்தி அமைதிப்படுத்தவும் செய்றான். ஒன்னும் இல்ல, நான் இங்க உங்களையெல்லாம் மீட் பண்ண வந்தேன். என்னோட மனசுல இருக்கிற சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வந்தேன். என்னோட சோல்ஜர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த தடவை நாம சண்டை போட போற ஃபைட்ல நாம உயிருடன் திரும்ப வர முடியாதுன்னு. ஏன்னா இந்த தடவை நம்ம எனிமி ஒரு கெலாமிட்டி லெவல் எனிமி. அவன் ரொம்ப பவர்ஃபுல். அவன் ஆஸ்திரேலியால 14 ஸ்டேட்ஸ அழிச்சிட்டான். அதனால நிறைய பேர் அவங்களோட லைஃபை இழந்தாங்க, நிறைய பேர் சஃபர் பண்ணாங்க. அதனால அந்த மான்ஸ்டரை நாம உயிருடன் விட முடியாது. அவனோட சண்டை போட்டு நாம இறந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த மான்ஸ்டரை நாம கண்டிப்பா கொல்வோம். மக்களோட ஃபியரை நாம கண்டிப்பா முடிவுக்கு கொண்டு வருவோம். இப்போ டைம் வந்துருச்சு, நாம சாவோ இல்ல கொல்வோம் அப்படின்னு ஃபெடரேஷனோட ஹெட், அதாவது பிரசிடென்ட், தன்னோட ஸ்பீச்ச முடிச்சதும் நாலா பக்கமும் பேட்டில் கிரை சத்தம் கேக்குது.
டாக்னஸைக்கு கொல்ற ஜோஷ் எல்லாருடைய ரத்த நாளங்களிலும் ஓட ஆரம்பிக்குது. டிராகன் நைட்ஸோட அயன் ஈட்டர் பாண்டா கூட டைம் வேஸ்ட் பண்ணாம தண்ணில குதிச்சு நேரா ஆஸ்திரேலியாவை நோக்கி வேகமா போறான். அதே சீன் ஆஸ்திரேலியால நடக்குது. அங்கே ஸ்பிரிச்சுவல் டைட் இப்போ முழுசா நின்னுருச்சு. அப்புறம் டாக்னஸ் முழு உலகத்தோடும் தன்னோட வாரம் ஆரம்பிச்சிட்டான். ஆஸ்திரேலியால மிஸ்டி மவுண்டனோட முழு ஃபோர்ஸும் வந்து சேர்ந்திருந்துச்சு. வெறும் ஜியூ வர்றது மட்டும் பாக்கி இருந்துச்சு. அதுவும் சீக்கிரம் நடக்க போகுது. டாக்னஸோட கமாண்ட கேட்டு ஆஸ்திரேலியால இருக்கிற எல்லா பீஸ்ட் பேட்டில்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி போறாங்க. மிஸ்டி மவுண்டனோட எல்லா பீஸ்ட் முடிக்க முன்னாடி போறாங்க. திடீர்னு திரும்பவும் வானத்திலிருந்து கோல்டன் லைட் விழ ஆரம்பிக்குது. அது ஆஸ்திரேலியால இருக்கிற நிறைய பீஸ்ட் மைனஸ் ஆண்ட ஒரு செகண்ட்ல முடிச்சிடுது. இப்போ திரும்பவும் வானத்திலிருந்து ரூட்ஸ் வர்றதுக்கு ஆரம்பிக்குது. அது ஆஸ்திரேலியால இருக்கிற நிறைய பீஸ்ட் மைனர் ஒன்னா நசுக்குது, கட்டுது. இதையெல்லாம் பார்த்து டாக்னஸ் ரொம்ப ஆங்கிரியாகுது. எவ்வளவு நாள் ஒளிஞ்சு அட்டாக் பண்ணுவ? உனக்கு கட்ஸ் இருந்தா நேரா வா, இல்ல லாஸ்ட் டைம் மாதிரி இந்த தடவையும் நீ உன் க்ளோனை தான் அனுப்ப போறியா அப்படின்னு டாக்னஸ் ஜியூவை சவால் விடுது. ஆனா ஜியூ இன்னும் வாய்ட்ல தான் இருந்துச்சு. அங்கிருந்தே தன்னோட ரூட்ஸ் வச்சு ஆஸ்திரேலியா மேல அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சு. ஜியூவோட பெரிய ரூட்ஸ் இப்போ முழு பேட்டில் ஃபீல்ட்லயும் பரவ ஆரம்பிச்சது. அதனால எல்லா பீஸ்ட் மாட்டிக்கிச்சு. ஆனா அந்த கங்காரு பீஸ்ட் எப்படியோ 9 ஆர்போரியல் ரூட்ஸ்ல இருந்து தப்பிச்சுது. ஆனா அது எவ்வளவு நேரம் டேட்ச் பண்ணும்? அது ஜியூவோட பிலிருந்து தப்ப முடியுமா? கண்டிப்பா இல்ல. ஜியூவோட ஆர்போரியல் ரூட்ஸ்ல இருந்து சுத்தி வளைச்சுது. அது மேல தன்னோட சுருளை இருக்குது. அது மட்டும் இல்ல, ஜியூவோட ரூட்ஸ்னால ஜியூவோட ஸ்கில்னால இப்போ முழு பேட்டில் ஃபீல்ட்லயும் ஒரு புது ஃபாரஸ்ட் முளைச்சிருச்சு. முழு லேண்டோட ஸ்ட்ரக்சரே மாறிப்போச்சு. அப்போ ஜியூ திடீர்னு திரும்பவும் தன்னோட போர்ட்டல்ஸ திறக்க ஆரம்பிக்குது. அப்புறம் தன்னோட ஆர்மிய டாக்னஸோட ஆர்மிக்கு முன்னாடி கொண்டு வருது. ஆர்மில எல்லாரும் இருந்தாங்க. சோல்ஜர் ஆண்ட்ஸ்ல இருந்து குயின் ஆண்ட் வரைக்கும், கிங் ஜா, அப்புறம் லாங்ஃபாங்ல இருந்து அவங்களோட ரேட் ஆர்மி வரைக்கும், அவங்களோட கொரில்லா ஆர்மி வரைக்கும், சின்ன சின்ன மாண்டிஸ்ல இருந்து மாண்டிஸ் குயின் வரைக்கும். அங்க பெரிய பெரிய பைத்தானும் இருந்துச்சு. ஐஸ் டிராகன், தண்டர் டிராகன், விண்ட் வுல்ஃப்ஸ், வூலி மேமத், டைனோசார், ஃபால்கன்ஸ், அப்புறம் வல்ச்சர்ஸோட ஃபோர்ஸ், போலார் பியரோட ஃபோர்ஸ், டைகர்ஸோட ஃபோர்ஸ், அப்புறம் இப்போ லாவா டிராகனா மாறி இருந்த எம்பரர் அலிகேட்டர் கூட அங்க இருந்தான். அங்க எல்லாரும் இருந்தாங்க. அப்புறம் ஆஸ்திரேலியால இருக்கிற பீஸ்ட் மேல பாய தயாரா இருந்தாங்க. இப்போ ஜியூவும் அங்க சர்பன்டைன் ட்ரீ ஆண்ட் ரூபத்துல என்ட்ரி போடுது. அப்புறம் ஃபர்ஸ்ட் வேலையா டாக்னஸ தன்னோட பாக்கெட் டைமென்ஷன்ல கேப்சர் பண்ணுது. என்னை இங்க கேப்சர் பண்ணா எல்லாம் சரியாகிடுமா? உன் ஆர்மி ஜெயிக்குமா? அப்புறம் இது நீயா இல்ல உன் க்ளோனா? உனக்கு என்னை பார்த்து அவ்வளவு பயமா இருக்கா அப்படின்னு டாக்னஸ் ஜியூவை டவுட் கேக்குது. இது நான் உன்னை கண்டு பயப்படவில்லை. பயப்படுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த தடவை நான் உன்னோட சாகும் வர ஃபைட் பண்ண போறேன். இந்த தடவை நான் லைவா இருப்பேன் இல்ல நீ அப்படின்னு ஜியூ தன்னோட டிசிஷனை டாக்னஸ் முன்னாடி வச்சதும் டாக்னஸ் சத்தமா சிரிக்க ஆரம்பிக்குது. உனக்கு தெரியுமா நீ என்ன பேசுறேன்னு? நீ என்னை கொல்வியா? உனக்கு தெரியுமா என்னை கொன்னா என்ன ஆகும்னு? அந்த சிஸ்டம் உனக்கு சொல்லி இருக்கும். உனக்கு என்ன தோணுச்சு? எனக்கு சிஸ்டம் பத்தி தெரியாதுன்னு. எனக்கு நிறைய தெரியும். அப்புறம் உனக்கு இந்த உலகத்தை பத்தி நிறைய தெரியாது அப்படின்னு டாக்னஸ் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜியூ அது மேல பாயுது. எனக்கு கவலை இல்லை உனக்கு எவ்வளவு தெரியும்னு. நீ கண்டிப்பா சாகணும் அப்படின்னு ஜியூ ஃபைட்ட ஆரம்பிக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.